கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பீஸ்ஃபுல் மினிஸ்ட்ரி சார்பாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நம்மை மறக்காதவரை குறித்து பார்ப்போமா? ஏசாயா 44:21 இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று கர்த்தர் சொல்கிறார். இஸ்ரவேல் என்றால் யார்? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்கள் நம்முடைய முற்பிதாக்கள் அல்லவா? அவருடைய விசுவாச சந்ததிகளாகிய நாம் தான் இஸ்ரவேல். இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று ஆண்டவர் சொல்கிறார். நாம் வாழ்கின்ற இந்த உலகத்துல மனிதர்களால, நம்முடைய நண்பர்களால, உற்றார் உறவினர்களால் கூட நாம் மறக்கப்படலாம். ஆனால் நம்மை படைத்த, நம்மை உருவாக்கி நம்முடைய தேவன் ஒருபோதும் நம்மை மறக்கவே மாட்டார். நான் பிரமிக்கத்தக்கதாய் உண்டாக்கப்பட்டபடியால் பூரிப்பாய் இருக்கிறேன் என்று சொன்னது போல, நம்முடைய தாயின் கருவில் நாம் உருவாகுவதற்குமே நம்மை அறிந்தவர். தாயின் கருவில் சதையினாலும் நரம்பினாலும் எலும்பினாலும் இரத்தத்தினாலும் கூட உருவாக்கப்பட்டவர்களாக முழுமை அடைந்து 270 நாட்கள் அல்லது 280 நாட்கள் தாயின் கருவிலே இருந்து முழுமை பெற்று தாயின் கரங்களிலே குழந்தையாக தவழும்போது எவ்வளவு ஆச்சரியமாக, எவ்வளவு உணர்வுபூர்வமாக காணப்படுகிறது. நம்முடைய ஆண்டவர் தாயின் கருவில் நம்மை இவ்வாறாக உருவாக்கியவர். நம் இப்பூவுலகில் வாழும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ கஷ்டங்கள், நஷ்டங்கள், போராட்டங்கள் வரும்போதெல்லாம் நம்மை மறக்காமல் அவருடைய உள்ளங்கையில் நம்மை வரைந்தவராக, உற்று நோக்கி பார்க்கிறவராக, நம்முடைய ஒவ்வொரு அசைவை அவர் நோக்கி பார்க்கிறவராக காணப்படுகிறார். தாயன்பு மிகவும் விசேஷமானது. ஆனால் அந்த தாய் கூட கருவிலே சுமந்து பின் பெற்றெடுத்து வளர்த்து அதன் பிற்பாடு அவள் தன்னுடைய காம இச்சையினால் கள்ளக்காதனோடு தான் பெற்ற குழந்தையை கொன்று வாழ்வதை இந்த சமுதாயத்தில் நாம் நியூஸ் பேப்பர் மூலமாக, டிவி போன்ற ஊடகங்கள் மூலமாக நாம் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட சமுதாயத்தில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் ஒவ்வொரு நாளும் நம்மை பரிசுத்தப்படுத்தி கொண்டவர்களாக அதிகாலையிலே ஆண்டவர் சமூகத்தில் காத்திருந்து தினமும் நம் ரட்சிப்பை புதுப்பித்து கொண்டவர்களாக காணப்படும் பொழுது, நம்முடைய ஒவ்வொரு காரியங்களையும் நாம் செயல்படுத்தும் பொழுது நமது ஆண்டவர் நம்மை மறக்காதவராக, நமக்கு ஞானத்தை தருகிறவராக, புத்தியை தருகிறவராக, நடக்க வேண்டிய வழி இதுவே என்று அதிலே நம்மை நடத்தி செல்கிறவராக காணப்படுகிறார். அவர் பரிசுத்தராய் இருப்பது போல நாமும் பரிசுத்தராய் காணப்படும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் சகல காரியங்களும் நமக்கு ஜெயமுள்ளதாக காணப்படுகிறது. நம்மை மறவாத நேசர், நம்மை வழிநடத்துகிற தகப்பனாக, நம் ஒவ்வொரு காரியங்களிலும் விளங்க செய்கிறவராக காணப்படுகிறார். அவர் நம்மேல் நோக்கமாய் இருந்து நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற கஷ்டங்கள், நஷ்டங்கள், வியாதிகள், போராட்டங்கள், சூழ்ச்சியின் காரணமாக சூனியமே காணப்பட்டாலும், தற்கொலையின் விளிம்பில் நாம் நிற்கின்ற சூழ்நிலையே காணப்பட்டாலும் அவர் நம்பிக்கிறவராக, நம்முடைய காரியங்களில் அவர் நமக்கு முன்பாக நம் கரம் பிடித்து நடந்து செல்கிறவராக, மறவாத நேசராக நம்மோடு இடைபெறுகிறார். பிசாசானவன் கொண்டு வரும் சதி சற்பனைகளை அனைத்தையும் அவர் முறியடித்தவராய் நம்மை வெற்றி கொடி பிடிக்க அவர் வெற்றி கொடி ஏந்தியவராக நமக்கு முன்பாக கடந்து செல்கிறவராக நம்மை மறவாத நேசராக காணப்படுகிறார். நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்ற வார்த்தையில நீ என்ற இடத்துல நம்முடைய பெயரை நாம் சொல்லி, சுசி நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று நாம் சொல்லும் பொழுது, நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய பெயரை அந்த இடத்துல போட்டு வாசிக்கும் பொழுது ஆவியானவர் தாமே நம்மை பெயர் சொல்லி அழைக்கிறதாக காணப்படும். அந்த உள்ளுணர்வு நம்மிடத்தில் காணப்படும் பொழுது நம்மை மறக்காத தெய்வம் நம்முடைய காரியங்கள் ஒவ்வொன்றையும் அவர் புடமேற்கொண்டு செய்கிறார் என்ற நிச்சயத்தோடு நாம் செயல்படும் பொழுது நம்முடைய காரியங்கள் சிறப்பாக அமையும். வேதத்திலும் கூட யோசேப்பு சிறைச்சாலையில் இருந்த வேளையில் பணபாத்திரக்காரனை நோக்கி, நீ வாழ்வடைந்திருக்கும் போது என்னை நினைத்து என்மேல் தயவு வைத்து என் காரியங்களை பார்வோனிடம் அறிவித்து இந்த காவல் கிடங்கிலிருந்து எனக்கு விடுதலையாக்க உதவி செய்ய வேண்டும் என்று கூறியும் பானபாத்திரக்காரன் யோசேப்பை மறந்து விட்டான். நாசியில் சுவாசமுள்ள மனிதர்கள் மறந்து விடுவார்கள். ஜீவ சுவாசமுள்ள இயேசு சுவாமி ஒருபோதும் நம்மை மறக்க மாட்டார். உன்னை உருவாக்கினவர் உன்னை மறப்பாரோ? கஷ்டமோ, நஷ்டமோ, இஷ்டமோ, எப்பேற்பட்ட சூழ்நிலையாயிருந்தாலும் என்னை நோக்கிப்பார், அப்பொழுது பிழைப்பாய் என்று சொன்ன வேத வாசனத்தின்படி நாம் அவரை நோக்கி பார்க்கும் பொழுது நம்மை பிழைப்பூட்டுகிறவராக, நம்மை மறக்காமல் நம்முடைய காரியங்களில் வெற்றி பெற செய்கிறவராக அவர் காணப்படுகிறார். நமது வாழ்வில் போராட்டங்கள், வியாதிகள், வேதனைகள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், கடன் பாரச்சுமைகள், இன்னும் எத்தனையோ போராட்டங்கள், பயங்கரமான சூழ்ச்சிகள் காணப்பட்டாலும் இவை எல்லாவற்றிலிருந்து விடுவிக்கிறவர் யார் தெரியுமா? எப்பேற்பட்ட சூழ்நிலைகள் காணப்பட்டாலும் அவை எல்லாவற்றிலிருந்து நம்மை விடுவிக்கிறவர் நம்முடைய தேவன். அவர் எரிகோ மதிலை தகர்த்தெறிந்தவர், செங்கடலை 2ஆக பிளக்கச் செய்தவர், யோர்தானை ஒரே குவியலாக குவிக்க செய்தவர், தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றியவர். எத்தனை அதிசயங்களை அவர் வாழ்ந்த காலத்தில் செய்தார் தெரியுமா?
ஆம், நம்முடைய இருதயத்தில் நம்முடைய ஆண்டவர் வாழ்கிறவராக, நம்முடைய கஷ்டங்கள் மத்தியில் நமக்கு அவர் எல்லாவற்றையும் தகர்த்தெறிந்து நம்மை கடந்து செல்ல நம்முடைய கரம் பிடித்து நடத்தி செல்கிறவராக, நம்மை மறவாமல் நேசிக்கிறவராக காணப்படுகிறார். ஆம், அன்றைய தினம் ஆபிரகாமால தன்னுடைய எஜமானியினால் வேதனையுற்றவளாக, அந்த இடத்துல வாழ முடியாதவளாக தன்னுடைய மகனை அழைத்து கொண்டு வனாந்தரத்துக்கு சென்ற ஆகார் எப்பேற்பட்ட சூழ்நிலை அவள் கடந்தாலும் ஆண்டவர் அவளை பெயர் சொல்லி அழைத்து அவளுக்கும் ஒரு சந்ததி வாழ்க்கையை கொடுத்து வாழச் செய்தவர் அல்லவா. இன்றைக்கும் அப்பேற்பட்ட பிரச்சனைகளில் நாம் கடந்து சென்றாலும் நம்மை கரம் பிடித்து வழிநடத்துகிற தகப்பனாக, மறவாத நேசராக நம்மோடு காணப்படுகிறார். நாம் அவரை நோக்கி பார்க்கும் பொழுது அவர் நம்முடைய காரியங்கள் ஒவ்வொன்றையும், ஒவ்வொரு அசைவையும் கண்ணின் இமை போல நம்மை பாதுகாத்து வழிநடத்துகிற தகப்பனாக காணப்படுகிறார். சங்கீதம் 137:5 எருசலேமே, நான் உன்னை மறந்தால் என் வலதுகை தன் தொழிலை மறப்பதாக என்று சொல்கிறார். ஆம், அவர் எருசலேமில் வாழ்ந்து வந்தார். இன்றைக்கு நம்முடைய உள்ளத்தில் அவர் வாழ்ந்து வருகிறார். நம்மை அவர் மறந்தால் அவருடைய வலதுகை அவருடைய தொழிலை மறப்பதாக என்று ஆண்டவர் சொல்கிறார். எப்படிப்பட்ட தெய்வத்தை நாம் சுதந்திரமாக பெற்றுக்கொண்டு வாழ்வதினால் நாம் எதை குறித்தும் கவலைப்படாதவர்களாக நம்முடைய காரியங்கள் ஒவ்வொன்றையும் ஆண்டவர் பால் நாம் சொல்லிவிட்டு நாம் கடந்து செல்லும் பொழுது மறக்காத தெய்வம் நம்மோடு கூட இருந்து நம்முடைய ஒவ்வொரு காரியங்களையும் வாய்க்கச் செய்வார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம். எங்களை அளவில்லாமல் நேசிக்கிற அருமையான தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம். விசேஷமாக இந்த நாளிலும் உமது கிருபை எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்தியதற்காக உமக்கு நன்றி. எங்களை எப்பொழுதும் மறவாமல் ராஜா, எங்களோடு கூட இருந்து எங்களை கரம் பிடித்து வழிநடத்துகிற தகப்பனாக நீ காணப்படுகிறபடியால் நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளிலும் பிறந்த நாள், திருமண நாள் காண செய்கிற ஒவ்வொருவரையும் பேர் பேராக ஆசீர்வதி. எங்களை தாழ்த்தி உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் வாழ்நாளெல்லாம் நாங்கள் கலிகூர்ந்து மகிழும்படி நீர் செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.